டைப் பண்ணிக்கலாம் அட்ரஸ் சொல்லுங்க. திரும்ப மாட்டாலே ஏய் சூப்பரா இருக்கு. நான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சரி ஓகே கொஞ்சம் ஆக்டிவான கேர்ள் போல் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பேச பேச தான் இவங்க ஓவர் கேரிங் ப்ளஸ் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் பர்சன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ அவங்க கேரக்டர் பிடிச்சி தான் நான் லவ்வும் சொல்ல முடியாதுல்ல, லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்ல முடியாது. அவங்க கேரக்டரை பிடிச்சி தான் நான் அப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தேன். இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் நிறையா இருக்குது. ஸோ பாயிண்ட் அவுட்டாக சொல்லணும் அப்படின்னா வெரி சாஃப்ட் ஹார்ட்டட் அண்ட் எங்கள் அப்பா மாதிரி என்னை கேர் பண்ணிக்குவார். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால ஐ காட் இன்ட்ரெஸ்ட் வெரி மச். ஆடா ஏன் அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி பிடிச்சு தூங்க வச்சானே ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும் விக்கிறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்ன விட்டு விலகி போகிறனே. லோகேஷ், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஸ் அ கப்பிள்ஸாக நம்மக்கிட்ட நீ எதிர்பார்க்குறது என்ன? எந்த ப்ராப்ளமும் வந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்மூத்தாக அதை கொண்டு போகணும். அதுதான் இருக்கிறதுலே எதிர்பார்க்குறது. வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வழி துணையே கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை கண்டேன் கண்டேன் என்னுடையவனை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். இன்னைக்கு the day was very well and டான்ஸ்லாம் ஆடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக ஆடினார். நானே இப்போ தான் பார்க்குறேன். Yeah, it was very impressive. நாளைக்கு நீ பொண்டாட்டி ஆக போகிற. ஸோ அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? அதோட ஃபீலிங் உனக்கு எப்படி இருக்குது? நாளைக்கு ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த பிக் டே. அப்புறம் ரொம்ப நர்வஸாகவும் இருக்குது. அண்டு அடிக்கடி நான் அழுக மாட்டேன். நிறையா பேர் நான் அழுது பார்த்ததில்ல. பட் நாளைக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. ஸோ இட் வில் பி வெரி எமோஷ்னல்.
நடக்குமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஃபேமிலியில். ஃபஸ்ட் டைம் ஒரு மேரேஜ் நடக்குது வீட்டில், அது லவ் மேரேஜ். அண்ணா பேசுவாங்கிறதே எனக்கு தெரியாது. அவன் ப்ரப்போஸ் பண்ணி அன்றைக்கி எல்லாம் ஓகே சொல்லி இப்போ லவ் அரேஞ்ச் மேரேஜ் வரைக்கும் அது முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க, இதே மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. அண்ணியோட பிடிச்ச விஷயம் ரொம்ப கேஷுவலாக எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இஷ்யூஸாக இருந்தாலும், எந்த மேட்டராக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா பண்ணிக்கலாம்டா அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அண்ணிட்டு தான் ஷேர் பண்ணுவேன். அம்மாட்ட இருக்கும்போது எப்படி ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி அண்ணிட்டு எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் அண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போயிடுவேன். நான் அந்தளவுக்கு அண்ணி ரொம்ப க்ளோஸ். அன்னி மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே पवनज स्तुति पात्र पवन चरित्र रवि सोमवर नेत्र रमणीयगा. ஸோ அண்ணா அண்ணி 2 பேத்துக்குமே லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. இதே மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஃப்ரீயாக இருங்க. எந்த நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லாமல் ஃப்ரீயாக விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு நல்லா சண்டை போட்டுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க.